எங்கள் ஊர் ஸ்டைலில் கனவா மீன் அரைச்சி வச்சு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? எங்களுக்கு இங்கே சின்ன சைஸ் கனவா மீன் தான் கிடச்சிச்சு. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறோம். இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வெள்ளையாக வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி லேசாக பல்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஓட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு வந்து மிளகாய் தூள், இது கூடவே மிளகு தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இது கூடவே வந்து கனவா மீனோட கண் இருக்கு இல்லையா, அது வந்து மையாக அரைக்க முடியாது, அதனால் இது தனியாக வந்து சேர்த்துக்கிறோம். இது கூட வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு ஸ்டவ்வில் வந்து ஏற்றி வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கொதி வந்துட்ட பிறகு நல்லா ஒருக்க வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது குறைஞ்சது 20 நிமிஷம் ஆச்சு. அதை தண்ணி விட்டு தண்ணியெல்லாம் வற்றி வரணும். இந்த அளவுக்கு சுண்டை வந்து வற்றி வரணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துட்ட பிறகு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வறுப்பட்டு சுருண்டு வந்து வரணும். கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்து காய கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிளறி எடுத்தோம் அப்படின்னா வந்து கனவா மீன் அரைச்சி வச்சு பண்ண வறுவல் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு தேங்காய் பால் சேர்த்து நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் சேர்த்து நல்லெண்ணெயில் ரோஸ்ட் ஆகி வரும்போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.